வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மதுரை பன் பரோட்டா பார்க்க போகிறோம். பன் பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா எடுத்திருக்கேன், 50 கிராம் போல் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன், வெண்ணெய், ஒரே ஒரு முட்டை எடுத்திருக்கேன். உங்களுக்கு முட்டை வேணும்னா நீங்கள் ஒரு 100 ml போல் பால் ஆட் பண்ணிக்கலாம், காய்ச்சாத பால், உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு எப்படி மதுரை பன் பரோட்டா செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, ஒரு சின்ன பவுல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்த 1 கப் மைதாவை ஆட் பண்ணிடலாம். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு மாவனுடைய எல்லா பகுதிக்கும் நம்மளுக்கு போய் சேரணும், ஆனால் நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம எடுத்த ஒரே ஒரு முட்டையை நம்ம ஆட் பண்ணிடலாம். சார், ஒரு முட்டையை நம்ம ஆட் பண்ணிடலாம். முட்டையை சேர்த்துட்டு மாவு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம எடுத்த வெண்ணெய் பாருங்கள், ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. இந்த வெண்ணெயை நம்ம ஆட் பண்ணிடலாம். வெண்ணெயும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். மாவு நல்லா நம்ம பிணைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு கொஞ்சம் சாஃப்டான டோவாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப இறுக்கமான பதத்தில் பிணையக்கூடாது. பன் பரோட்டாக்கு கொஞ்சம் இலகுன பதத்தில் தான் மாவு பிணையணும். ஸோ மாவு பாருங்கள், வெண்ணையும் முத்தையும் சேர்த்து பிணைஞ்சிட்டேன். ஸோ இது டைட்டான டோவான ஃபார்மேஷனில் இருக்குது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இலகுன பதத்தில் பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க தேவையில்ல. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம மாவை பிணைஞ்சு எடுத்துக்கணும். சாஃப்டான டோவுக்கு, சாஃப்டான டோ வரத்துக்காக வேண்டி நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து 10 நிமிஷம் போல் கைவிடாமல் பிணையணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து, அப்போ தான் நம்மளுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பன் டைப்பில் மதுரையில் இந்த பரோட்டா ரொம்பவே ஃபேமஸ். ஸோ 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நம்ம எந்த அளவுக்கு சாஃப்டாக மாவு பிணைஞ்சிருக்கோன்னு. ஸோ பாருங்கள், டோ நான் 15 நிமிஷம் போல் பிணைஞ்சு நல்லா சாஃப்ட்னஸ் கொண்டுட்டு வந்திருக்கேன், கொஞ்சமாக தண்ணி தெளித்து. ஸோ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக கிரவுண்ட்நட் ஆயிலை விடலாம். கொஞ்சமாக கடல் எண்ணெய் விற்றுருக்கேன் நான். ஸோ கடல் எண்ணெய் விற்றுட்டு நம்ம நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் போல் அப்படியே நம்ம ரெஸ்ட் கொடுத்துடலாம். இந்த மாவுக்கு மேலே ஒரு பிளேட்டை போட்டு மூடி 2 மணி நேரம் கழித்து நம்ம எப்படி அந்த பன் ஷேப்பில் உருட்டி நம்ம பரோட்டாவை தட்டி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், பன் பரோட்டாக்காக நம்ம 2 மணி நேரம் போல் மாவு ஊற வச்சுட்டு இருந்தோம், ரெஸ்ட் கொடுத்தோம். ஸோ மாவு நல்லா ரெஸ்ட் அடித்து 2 hours போல். இப்போ இதை எடுத்து நம்ம சின்ன சின்ன பால்ஸாக மேக் பண்ணி நம்ம பரோட்டாவை ரெடி பண்ணலாம். ஸோ மாவை பாருங்கள், நான் 5 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரித்து எடுத்துட்டேன். இதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம பரோட்டாவுக்கு மாவு நம்ம பரப்பிட்டு நம்ம பரோட்டா ஷேப் மேக் பண்ணிடலாம். ஸோ மாவை நம்ம பூரி கத்தியை வச்சு நம்ம நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மெலிசாக ரோல் பண்ணணும். மாவை நல்லா மெலிசாக ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பரோட்டாக்கான ஷேப்பை மேக் பண்ணலாம். உங்களால் எவ்வளோ அந்த அளவுக்கு மெலிசாக மேக் பண்ண முடியுமோ அவ்வளோ மட்டும் நம்ம மெலிசாக மேக் பண்ணணும். ஸோ பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட் கலருக்கு நான் இதை மேக் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு நான் தின்னாக ரோல் பண்ணுறேன். கொஞ்சம் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணும்போது, அப்போ தான் நம்மளுக்கு நல்லா தின்னாக ரோல் ஆகும். ஏன்னா இதை நம்ம எடுத்து அடிக்கலாம் மாட்டோம், டேரெக்டாக அப்படியே நம்ம ஷேப் மேக் பண்ணிடலாம், பரோட்டா ஷேப்பு. அதனால் நம்ம நல்லா தின்னாக ரோல் பண்ணோம். ஸோ பாருங்கள், நல்லா தின்னாக ரோல் பண்ணி தான் நம்மளுக்கு அந்த உத்தி தெரியுது. ஸோ இந்த தின்னாக ரோல் பண்ணதை நம்ம அழகாக எடுத்துடலாம். நம்ம வேணும்னா ஒர்க் ஸ்டேஷனில் வச்சு 2 வாட்டி நம்ம தத்திக்கலாம், இல்லைன்னா வேணாம். நான் 2 வாட்டி தத்திக்கிறேன். ஸோ நான் லைட்டாக ஒரே ஒரு வாட்டி தான் அடிச்சிருக்கேன். எல்லாம் பரத்தும் அடிக்கிறப்போ நம்ம அடிக்கக்கூடாது. இதோ பாருங்கள், ஷேப்பை மேக் பண்ணிவிட்டு இப்படியே விட்டுடணும். இதுதான் பன் பரோட்டா. நம்ம தட்டக்கூடாது, எதுவுமே செய்யக்கூடாது. இதே போல் நம்ம ரிமைனிங் இருக்கிற எல்லாம் நம்ம ரெடி பண்ண ரிமைனிங் அந்த 4 டோவுமே இதே போல் ஷேப் மேக் பண்ணணும். பாருங்கள், இதுதான் பன் பரோட்டாக்கான ஷேப். நான் ஃபர்தராக எதுவுமே நான் தத்தலை செய்யலை. நல்லா தின்னாக ரோல் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வாட்டி தத்திட்டு நான் ஷேப் மேக் பண்ணிட்டேன். இதுதான் பன் பரோட்டாக்கான ஷேப். பாருங்கள், பன் பரோட்டா எல்லாமே நான் ஷேப் பண்ணிட்டேன். இப்போ 1 hour போல் நம்ம ரெஸ்ட் கொடுக்கலாம். 1 hour கழித்து நம்ம தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். 1 hour போல் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஒரு பெரிய இரும்பு கல் எடுத்து வச்சுருக்கேன். தவா நல்லா சூடு அடித்து ஒரே ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண பன் பரோட்டாஸை நம்ம 1 by 1 ஆட் பண்ணலாம். பெரிய தவாங்கிறதுனால அத்த டைம் நான் 5 ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் நார்மல் சின்ன தவா யூஸ் பண்ணிங்கன்னா 1 இல்லை 2 கூட ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ பாருங்கள், நான் ரெடி பண்ண பரோட்டாஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். மிதமான தீயில தான் நம்மளுக்கு பரோட்டா வந்து வேகணும். ஹை ஃப்ளேமில் வச்சா பரோட்டா வந்து கரிஞ்சிடும், நம்மளுக்கு உள்ளே வேகாது. ஏன்னா இந்த பரோட்டா வந்து நம்ம எதுவுமே தட்ட மாட்டோம், செய்ய மாட்டோம். உருட்டிட்டு ஷேப் பண்ணி டேரெக்டாக நம்ம தவால போடுறதுனால நம்ம வந்து மிதமான தீயில ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சு எடுக்கணும். எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்ல, ஆல்ரெடி இதில் நம்ம சேர்த்த எண்ணெயே போதும். ஸோ பாருங்கள், பரோட்டா வந்து ஒரு பக்கம் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் போல் ஆகிடுச்சு. நான் இப்போ திருப்பி போடலாம் நம்ம ஒவ்வொரு பரோட்டாஸையும். ஆல்மோஸ்ட் நான் திருப்பிட்டு இதையும் நம்ம திருப்பிடலாம். ஸோ நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண தேவையில்ல, திருப்பி விட்டுட்டு அதே போல் இன்னும் ஒரு 30 செகண்ட்ஸ் கழித்து நம்ம மறுபடியும் திருப்பி போட்டு ஒரு 3 to 4 டைம்ஸ் போல் திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்கணும் மிதமான தீயில். ஸோ அப்போ தான் பன் பரோட்டா வந்து நம்மளுக்கு உள்ளார மொத்தம் நல்லா வெந்திருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டெக்ஸ்சரும் வந்து நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும் பரோட்டாக்கு. நம்மளுக்கு மதுரையில் ரொம்ப ஃபேமஸான பரோட்டானா பன் பரோட்டா தான். பாருங்கள், பன் பரோட்டா வந்து நம்மளுக்கு வெந்துடுச்சு. நான் வந்து ஒரு 5 டைம்ஸ் போல் ஒவ்வொரு 30 செகண்ட்ஸ்க்கும் திருப்பி விட்டேன். ஸோ பரோட்டா வந்து உள்ளார வரைக்கும் நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு. பாருங்கள், லேயராக இருக்குது. இது வந்து நம்ம இப்போ அடுப்பு அணைச்சிட்டு எடுத்துடலாம். பாருங்கள், கலக்கலான மதுரை பன் பரோட்டா உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த பரோட்டாவை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க. இது போல் வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணாலும் என்கிட்ட கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.